டாடி, ம் நீலி எங்க இருந்துச்சு? அதெல்லாம் கேட்காதடா செல்லம். நீலி பத்திரமா உன் கைக்கு வந்துருச்சு. தேங்க்யூ டாடி. சாரிடா அபி. இந்த வீட்டில் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் நீலி யாருன்னு புரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாருக்கும் நீலி வெறும் பொம்மை தான். ஆனா நமக்கு அம்மா டாடி, திவ்யா மம்மி. இதை எப்படி அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுன்னு தெரியல. திட்டியாச்சு, கத்தியாச்சு, கோவப்பட்டாச்சு. மற்றவங்களால நீலியை புரிஞ்சுக்க முடியலன்னு ஏன் டாடி கவலைப்படுறீங்க? விட்டுருங்க. நிறைய படிச்சவங்களுக்கு சாதாரண நாட்களோட சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் புரியறதில்ல. ரேகா ஆண்டியை திட்டினீங்களா? சொல்லுங்க டாடி. கோவம் வந்துருச்சு. நீ நீலி கடந்த இடத்த பார்த்துருக்கணும். யாரா இருந்தாலும் நிச்சயம் திட்டதான் தோணும். பாவம் டாடி ரேகா ஆண்டி. விடாபி. ரேகா ஆண்டி நல்லவங்க டாடி. எனக்கு பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கும் பிடிக்கும். அப்படி தோணல. ஏன் டாடி? அவங்க இப்பதானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க அடிக்கடி சொல்வீங்கல்ல, போக போக எல்லாம் சரியாயிடும். பெரிய மனுஷன் மாதிரி பேசுற. நீங்க தான் சின்ன பசங்க மாதிரி ரேகா ஆண்டி கூட சண்டை போட்டு வந்திருக்கீங்க. ஹேய், என்ன சொன்ன? போங்க டாடி, போய் ரேகா ஆண்டியை சமாதானப்படுத்துங்க. வாடாபி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். நீங்க முன்னாடி போங்க டாடி. நான் நீலிக்கு நிறைய கதை சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகே, சீக்கிரமா வந்துரு. பாய். பாய். நீலி, நீயும் நானும் பிரிஞ்சிடுவோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? டாடி பாவம் நீ இல்லைன்னதும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ரேகா ஆண்டி பேசினது, அவங்க நடந்துக்கிட்டது எல்லாம் நான் டாடி கிட்ட சொல்லவே இல்லை. பை காட்ஸ் கிரேஸ் நீ திரும்பி வந்துட்ட. ஐ எம் so happy. நீ மிஸ் ஆயிருந்தனா? நீலி, இங்க பாரு, பட்டர்ஃப்ளைஸ்லாம் மேஜிக் பண்ணுது.